ஆக்சுவலாக இங்கே ஒரு மாதிரி கல்யாணத்துக்கு வரப்போ நம்ம ஊரில் வந்து மொய் கொடுப்போம், அது மாதிரிலாம் கொடுப்போம். இங்கே வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க, மொய் கவர் மாதிரி இருக்குது. இது மாதிரி கல்யாணம் திருமணத்துக்கு நம்ம வரும்போது கம்பல்சரியாக கொடுக்கணும். இங்கே கம்பல்சரின்ற மாதிரிலாம் உங்கள் விருப்பம் தான் கொடுக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கொடுக்கறத எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக நம்மளும் வந்து ரெட் கார்டு எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து பணம் கொடுக்கணும். இது உள்ளே கொடுக்கணுன்னா கூட வீசாட்டில் வந்து கொடுக்கணும். ரெட் கார்டு கொடுங்க. இந்த ரெட் என்வலப் வந்து கல்யாணத்துல இவங்க வெட்டிங் இன்விடேஷன் போட்டுருக்கு. Each family will prepare one and give to the How much you have to put? 1,000? What? How much RMB you have? 1,000 yuan? He's asking. It depends upon. It's different. Yeah. It's different. How much you giving? It's a person. 600, but my parents Okay. 1,000 to. She will give 1,000. Today. He will give 2,000. It's okay. It's okay. It's okay. You prepare one. That's one, right? Don't leave it. What? ப்ரிப்பேர் பண்றது ஒண்ணா ரெண்டான்னு சொல்லி கேக்குறாப்ல. எது? நான் ஸ்ப்ளிட் பண்றேன். நான் கொடுக்குறேன். என்னவா? அதுலயே மொத்தமா ஓகே ஓகே. You are your whole. ஓகே. Your team. Yeah. family, whole family. Whole family. Yeah, whole family. ஆமா. மணி கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சீனாவில் சாயங்காலம் ஆனவனே வந்து நைட்டு டின்னர் சாப்பிட வச்சுட்டாங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு வந்து பால் இருக்குது, செம்ம சூடாக இருக்குது, ஒரு ஸ்ப்ரைட் இருக்குது, சரக்கு இருக்குது. ஓ மை காட், எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள். சீனாவில் சாப்பிடும்போது என்ன ஃபேமிலியோட தான் சாப்பிடுவாங்க, குடும்பமாக உட்காருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடயும் உட்காருவாங்க. ஹலோ ஹாய் நீ ஹாவ். My brother. ஓ பிரதர். Yeah, my brother. ஆமாம் சேம் ஃபேஸ். Alisa husband. ஹஸ்பண்ட். ஹலோ ஹாய் ஹாவ். நைஸ் டு மீட் யூ. மை நேம் பூ. வயசுக்காதீங்க. இது வந்து ஒயின். வாட் இஸ் அ ஒயின் நேம்? Paitio. Wow. வா It's so China. சைனா சியாங் கியூ ஜோங். Summer, autumn. அவங்களோட விருந்தோம்பலை வந்து காட்டுற மாதிரி எல்லாமே மாறாம அப்படியே வச்சு. ஆமாம், குடிக்கணும்னு நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட குடிச்சாகணும், நான் அடிப்பாங்க அவங்கள. அப்படிலாம் கிடையாது. இருங்க அப்படிதான் சொல்லணும், அப்போ தான் நம்ம குடிக்க முடியும். இருங்க கொஞ்ச நேரம் முடிச்சு. என்னடா கேட்டதா இல்லை, ஒரு ப்ரோவில் போயிட்டு இருக்கும்போது மாற்றி விட்டாங்க. எல்லாத்தையும் கிளிதா, எனக்கு மட்டும் கிளிதா. நம்மளால வெடி சத்தம் கேட்க விடாது நம்மளாம், அதனால தான் நினைக்கிறேன். இப்போ சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வெடி வெடித்தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெடி சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆனோன்னே காதெல்லாம் படப்படன்னு ஐயோ வலிக்குது. ஸோ இப்போ வந்து சாப்பாடு வந்துச்சு, சாப்ஸ்டிக் கொடுத்துட்டாங்க. சாப்ஸ்டிக் இதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க போனாங்க மூஞ்சில் வச்சு. ஐட்டம் எக்கச்சக்க ஐட்டம் வந்துட்டு இருக்கு. எப்படி சாப்பிட போதான்னு தெரியல. எத்தனை பேருக்காக சாப்பிட்றலாம், உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு சாப்பாடு பண்ணல நம்மளுக்கு தெரியும். அம்மு சரக்கு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இங்கே ஒவ்வொரு டேபிளுக்கும். இங்கே பாருங்க பையன் வந்து எல்லா டேபிளையும் வந்து சிக்கெட் வச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஹாப்பி வெட்டிங் லைஃப். வேற லெவலில் இருக்கு இது வாடை, பயங்கரமா இருக்கும். Let's go. Come on. Let's go. Finish this one. ஃபர்ஸ்ட் ஏன் சாப்பிடுறதுனே தெரியலையே. இங்கி பிங்கி பாங்கி போடணும். எவ்வளோ மோசமாக இருக்குது. அடிக்கிற குளிர் கரெக்டாக இருக்குங்க. அது ரொம்ப மோசமாக இருக்குது வாடை. சிப்பு சிப்பாக தான் குடிக்க முடியும் போல. சாப்பிடலாம். ரெடி. முட்டாய் அது சிக்கன் இருக்கேன். உள்ள வேர்க்கடல இருக்கும். நான் சிக்கன் நினைச்சேன். இந்த சிக்கன் சாப்பிடுறியா தங்கோனி? கரெக்டாக வெளியில் உட்காந்து சாப்பிட்றனால எல்லாமே ஐஸ் ஆயிடுச்சு. பட் மக்கள் வெடி வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எதுவும் ஐஸாக சாப்பிட்றாங்க. ஐஸாக தான் சாப்பிட்றாங்க. எவ்வளோ ஐட்டம்? எக்கச்சக்க ஐட்டம். வைக்கிறதுக்கு இடம்டா. மொத்தம் 15 ஐட்டம். கடைசி இன்னும் ஐட்டம் வந்திருக்கு பாருங்க. ஆமக்குஞ்சு வந்திருக்கு. ஆமக்குஞ்சு வளர்த்து வச்சிருக்காங்க, அவிச்சு வச்சிருக்காங்க.